Hello students, good morning to all. Welcome back to the science class. Okay, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? டைகாட் ரூட் பார்த்தோமா? ஸோ டுடே we are going to discuss about மோனோகாட் ரூட். ஓகேவா? ஸோ இது ரெண்டு டயக்ராமும் ஒன்றா தான் இருக்குது, நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மோனோகாட்டையும் டைகாட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி படித்தோம்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேற்று டயக்ராம்லாம் போட்டு பார்த்தீங்களா? போட்டு பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட் பார்க்க போகிறோம். நேற்றே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், டைகாட்லாம் என்னென்ன இருக்குது, மோனோகாட்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ இப்போ மோனோகாட்டு எல்லா கிராஸ் வெரைட்டியும் எதில் வரும்? மோனோகாட்டில் வரும். இது எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பிளான்ட்டோட ரூட் பார்க்க போகிறோம்னா மெய்ஸ், மோனோகாட். மெய்ஸ் இட் இஸ் அ மோனோகாட். சோளம் சொல்லுவோம் இல்லையா, சோளக்கருது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் வந்து மெய்ஸ். ஸோ மெய்ஸோட ரூட்டோட ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பிளான் இது எல்லாமே மோர் ஓவர் டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் ரூட் எப்படி தான் இருக்கும்? மோர் ஓவர் சேமாக தான் இருக்கும். நமக்கு என்ன தான் கொஞ்சம் வேரி ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டீலார் ரீஜியன், வாஸ்குலர் பண்டில் வேணால் மேபி ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கலாம். ஓகேவா? பட் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்னன்ற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர். அவுட்டர் லேயர்லாலே என்ன தான்? என்ன டிஷ்யூ? எபிடர்மிஸ் இல்லையா? ஸோ எபிடர்மிஸ், இங்கே இந்த எபிடர்மிஸ் அங்கே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எபிப்ளெம்மானு சொல்லலாம், ரைசோடர்மிஸ்னு சொல்லலாம், பிலிஃபரஸ் லேயர்னு சொல்லலாம். நான் நேற்றே சொன்னேன் இல்லையா என்னென்ன நேம் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ எபிப்ளெம்மா, ரைசோடர்மிஸ், பிலிஃபரஸ் லேயர், எபிடர்மிஸ், டர்மிஸ், இப்படி நம்ம எல்லாமே எதை தான் மீன் பண்ணோம்? அவுட்டர் மோஸ்ட் லேயர். அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ இட் இஸ் அ சிங்கிள் thin-walled parenchyma cell. It is made by single thin-walled parenchyma cell. See, this is a single thin-walled parenchyma cell. இப்போ இங்கே ஸ்டொமேட்டா கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கா? நோ. ரூட்டுக்கு என்ன தேவையில்லை? கியூட்டிக்கலும் தேவையில்லை, ஸ்டொமேட்டாவும் தேவையில்லை. ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் இந்த லீஃப் அண்ட் ஸ்டெம். லீஃபில் தான் மேக்ஸிமம், லீஃப்லேயும் ஸ்டெம்லேயும் தான் நமக்கு இந்த ரெண்டு பார்ட் அப்படின்றது இருக்கும். பட் நம்ம ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே இருக்காது. எது இருக்காது? கியூட்டிக்கல் இருக்காது, ஸ்டொமேட்டாவும் இருக்காது. ஓகேவா? இப்போ இதில் ரூட் ஹேர்ஸ் இருக்குமானா எஸ், இந்த ரூட் ஹேர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இந்த ரூட் ஹேர்ஸ்ன்றது எதோட அவுட் க்ரோத்து? எபிடர்மல் செல்ஸோட அவுட் க்ரோத். த எபிடர்மல் செல்ஸ் gives rise the outgrowth that is called root hairs. ஓகே, இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரூட் ஹேர்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எபிடர்மல் செல்ஸ் வந்து ஒரு அவுட் க்ரோத்தை வந்து அரேஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் கால்ட் ரூட் ஹேர்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், ரூட்டில் நிறைய ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் எந்த போர்ஷன் மட்டும்தான் வாட்டர் அப்சர்வ் பண்ணும்? ஒன்லி ரூட் ஹேர்ஸ். மெயின் ரூட்டோ லேட்ரல் ரூட்ஸோ செகண்டரி ரூட்டோ எதுவுமே என்ன பண்ணாது? இட் டஸ் நாட் அப்சர்வ் த வாட்டர். ரூட் ஹேர்ஸ் ஒன்லி அப்சர்வ் த வாட்டர். ரூட் ஹேர்ஸ் ஒன்லி அப்சர்வ் த வாட்டர் அலாங் வித் மினரல்ஸ். ஓகேவா? அண்ட் திஸ் லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர்னாலே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன்? ப்ரொடெக்ஷன். அவுட்டர் மோஸ்ட் லேயரோட ஒர்க்கே என்னதான்? ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்டிவ் ஒர்க். ஓகேவா? ஸோ இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னது? பிலிஃபரஸ் லேயர் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போனோம்னா கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் லேயர் என்னது? கார்டெக்ஸ். ஸோ கார்டெக்ஸ் இட் இஸ் அ மல்டிலேயர் லார்ஜர் ஜோன். மல்டிலேயர் லார்ஜர் ஜோன். இட் இஸ் மேட் பை parenchyma cells. இதுவும் சேம் நம்ம டைகாட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். இங்கே இப்போ சிம்பிள் parenchyma cells இருக்குது. இதில் என்ன இருக்குது? இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்குது. இதோட யூஸும் என்ன? இட் ஸ்டோர்ஸ் த ஃபுட் அண்ட் வாட்டர். இட் ஸ்டோர்ஸ் த ஃபுட் அண்ட் வாட்டர். இதுதான் கார்டெக்ஸ் ரீஜியன். ஸோ கார்டெக்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் அ மல்டி லேயர்டு ஜோன் மேட் வித் சிம்பிள் parenchyma cells வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லேயர் என்ன பார்க்குறோம்? எபிடர்மஸ். நெக்ஸ்ட் லேயர் என்னது? எபிடர்மஸ். நம்ம நேற்றே பார்த்தோம் எபிடர்மஸ். எபிடர்மஸ்ன்றது என்னது? இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். எபிடர்மஸ் மீன் இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். இதில் இன்னொன்று என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இதோட டான்ஜென்ஷியல் வாலாக இருக்கட்டும், ரேடியல் வாலாக இருக்கட்டும், கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த திக்னஸ்க்கு பேர் என்னது? காஸ்பாரியன் ஸ்ட்ரைப்ஸ். காஸ்பாரியன்
stripes. இந்த Casparian stripesல ஒரு band like thickenings இருக்கும். That layer it is called suberin. What is it? Suberin. இந்த endodermis ஓட work என்ன? நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? நேத்து என்ன பார்த்தோம்? Dicot rootல பார்த்தோம். Endodermis. What is the function? It is helps the movement of water from the cortex into xylem. Cortexல இருந்து xylemக்கு அந்த வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு யார் யூஸ் ஆகுறாங்க? எண்டோடெர்மிஸ் யூஸ் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டீலார் ரீஜியன். ஸ்டீல்னா என்னன்னு உங்களுக்கு நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டீல்னா என்னது? வாட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் பேர் என்னென்னா ஸ்டீல். அதர்வைஸ் தட் ரீஜன் இட் இஸ் கால்டு ஸ்டீலார் ரீஜியன். ஓகே, ஸ்டீல்னா என்னது? ஆல் த டிஷ்யூ inner to the epidermis. So endodermis. Endodermis ஓட உள்ள என்னென்ன tissues இருக்கோ everything together called steel. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டீலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பெரிசைக்கிள், வாஸ்குலார் டிஷ்யூஸ் அண்ட் பித். வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் present inside the steel? What are that? Pericycle, vascular tissues and pith. Pericycles, vascular tissues and pith. First pericycle பார்க்கலாம். Pericycle it also a ring-like structure present next to the endodermis. Endodermisக்கு next இருக்கிறதா என்னது? Pericycle. So pericycleோட function என்னன்னு நம்ம எங்கே பார்த்துட்டோம்? Dicot rootலேயே பார்த்துட்டோம். What is the function? It arising or originate the lateral roots. Okay, what is the function of pericycle? It originate the lateral roots. It's originate the lateral roots. Okay. So next vascular tissues. இப்போ இந்த vascular tissue பார்க்கலாம். இந்த vascular tissueல இது என்ன டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது? which type of vascular bundle is this? இது என்ன டைப் ஆஃப் vascular bundle சொல்லுங்கள் பார்க்கலாம். Xylem and phloem arranged in alternately with different radius. alternate radiusல present ஆயிருக்கா பாருங்க. xylem ஒரு ரேடியஸில் இருக்குது, phloem ஒரு ரேடியஸில் இருக்குது. அதே போல் alternating each other. ஒரு xylem இருந்துச்சுன்னா ஒரு phloem, அதுக்கு அடுத்து xylem, அடுத்து phloem, அடுத்து xylem, அடுத்து phloem. ஸோ இந்த மாதிரி alternate மேனரில் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போது இது என்ன டைப் ஆஃப் vascular bundle? Radial vascular bundle. This is a radial vascular bundle. Okay. Next, so it is a exarch or endarch. It is a exarch or endarch. Exarch type. Why? Because the metaxylem present in the middle and then protoxylem towards the periphery. Okay, metaxylem towards the center and protoxylem towards the periphery. So this type of vascular tissue or vascular bundle, it comes under the exarch. This every structure, it is similar to the dicot root, but only one difference between the dicot and monocot root. What is that? There the xylem strands are tetrarch. See, 4 strands irka. So அது எதில் வரும்? Tetrarch. In dicot root it is a tetrarch. 4 xylem strands இருக்குது. கவுண்ட் பண்ணி பாருங்கள், 4. இதே நம்ம மோனோகாட் ரூட்டில் பார்த்தோம்னா எவ்வளோ xylem strands இருக்குது? நிறையா இருக்குது, 4க்கு மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் பாலியார்க். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? பாலியார்க். ஓகே, ஸோ த xylem it is a exarch and polyarch. Which type of vascular bundle is this? Radial vascular bundle. Why it is a radial vascular bundle? The xylem and phloem arranged in the different radius and alternating each other. So it is called radial vascular bundle. Okay, so next பார்த்தீங்கன்னா dicot rootல இல்லாத ஒரு structure monocot rootல இருக்கு. அது என்னது? In the center region. See here. This is a pith. Load ஆகுது. Yes. This is a pith region. So pith region dicot rootல எப்போ present இருக்கும்? In the young root it is present, but in the mature root it is absent. Okay, so pith is present in the center
and it is made up of simple parenchyma cells with intracellular spaces. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அப்படின்றது இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் இட் கண்டெயின்ஸ் abundant amount of starch grains. ஸோ திஸ் ஆல்சோ டூயிங் த ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன். இன்னொரு ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் எங்கே பார்த்தோம்? கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் ரீஜியன், it stores the food and water. Likewise, here the pith region also stores the food. Pith region also stores the food. ஓகே, ஸோ அவ்வளோதான் டைகாட் மோனோகாட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். பார்த்துட்டோமா? மேக்ஸிமம் நம்ம ஸ்டீல் வரைக்குமே இப்படி தான் இருக்கும். போத் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ சேம் ஒன்லி. பட் என்ன மட்டும்தான் வேரி ஆகுது? ஜைலம் மட்டும்தான் வேரி ஆகுது. ஜைலம் இங்கே டெட்ரார்க்கா இருக்குது, அங்கே பாலியார்க்கா இருக்குது. ஓகே, டெட்ரார்க் ஆர் பாலியார்க். இங்கே என்னவா இருக்குது? பாலியார்க்கா இருக்குது, அங்கே டெட்ரார்க்கா இருக்குது. அவ்வளோதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சரையுமே கொடுத்துட்றாங்க. கொடுத்து இது மோனோகாட்டா டைகாட் ரூட்டா ஃபைன் பண்ண சொன்னால் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஜைலமை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ டெட்ரார்க் கொடுத்தாங்கன்னா அது என்னது? டைகாட் ரூட்டில் வரும். இதே பாலியார்க் கொடுத்தாங்கன்னா அது என்ன வரும்? மோனோகாட் ரூட்டில் வரும். ஓகேவா? திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? மோனோகாட் ரூட்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்? 6 இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தேர். 6 இருக்குது. அந்த 6ல் இப்போது 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்றுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஸ்டெம்மு. ஸோ ஸ்டெம்லேயும் என்னென்ன பார்க்க போகிறோம்? டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டைகாட் ஸ்டெம்க்கு போகலாம். சி, திஸ் இஸ் அ டைகாட் ஸ்டெம். இது எந்த பிளான்ட் எடுத்திருக்காங்கன்னா சன்ஃப்ளவர் எடுத்துருக்குறாங்க. சன்ஃப்ளவரோட ஸ்டெம்மு. சன்ஃப்ளவரோட ஸ்டெம்மு. ஸோ கிரவுண்ட் பிளான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். சன்ஃப்ளவரோட ஸ்டெம் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டைரெக்டாக நம்ம நேக்கட் ஐயில் தெரியாது. எங்கே தான் தெரியும்? நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகே, it shows only in the microscope. We can't see this with our naked eye. We can't see this in our naked eye. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருலாம். இது பாருங்கள், ஒரு போர்ஷன் மட்டும் என்லார்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க. வாட் அ கலர்ஃபுல் பிக்சர். அழகாக கொடுத்துருக்காங்க. உனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாலும் சேம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும். மேம் இப்படி கலர் கலராக தெரியுமா மேம் அப்படின்னு பார்த்தா கலர்ஸ், ஒரு சில கலர்ஸ் தெரியும். அதெல்லாம் நம்ம வந்து பிளான்ட்லேயே இருக்கிற கலரான்னு கேட்டால் பிளான்ட்டில் இருக்கிற கலர் கிடையாது. என்னது? ஸ்ட்ரெயின் போடுவாங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டெயின் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெயினிங் வச்சு தான் வந்துட்டு கலர் அப்படின்றது காட்டுது. ஓகேவா? சரி, இப்போ எங்கே போகலாம்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம். ஸ்டெம்முக்கும் ரூட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்டெம்மில் இருக்கிற மாதிரி ரூட்டில் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேயர். எல்லா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லேயும் ஃபஸ்ட் லேயர்னு எடுத்தால் அவுட்டர்மோஸ்ட் லேயர் என்ன தான்? எபிடர்மிஸ். அவுட்டர்மோஸ்ட் லேயர் இஸ் எபிடர்மிஸ். ஓகே, இங்கேயும் என்ன தான்? எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கைமாட்டா செல்ஸ். இங்கே பாருங்கள், இந்த எபிடர்மிஸ் என்ன செல்லால் இருக்குது? single layer of parenchyma cell, and the outer wall is covered with cuticle. இங்க பாருங்க, அந்த single லேயருக்கு மேலே இன்னொரு brown color layer இருக்கா? அந்த லேயருக்கு பேர் என்னன்னா cuticle layer. இப்போ இங்கே ஸ்டெம்ல cuticle present ஆயிருக்கு. இதை நம்ம ரூட்ல பார்க்கும்போது என்ன இல்லை? cuticle layer இல்லை. பட் இங்கே ஸ்டெம்ல என்ன இருக்கு? cuticle layer இருக்கு. ஓகேவா? ஸோ cuticle layer is present. அதுக்கடுத்து இங்கேயும் பாருங்க ஒரு அவுட்க்ரோத் இருக்கு. தட் இஸ் கால்ட் எபிடர்மல் ஹேர். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா? ட்ரைகோம்ஸ், எபிடர்மல் அவுட்க்ரோத்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஸ்டெம்லாம். நீங்கள் சன்ஃப்ளவரோட ஸ்டெம் தொட்டு பார்த்தீங்கன்னா முள்ளாக தெரியும். நீ டச் பண்ணி பார்த்தேன்னா வளவளன்னு இருக்காது. ஒரு சில ஸ்டெம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து நல்லா வளவளன்னு இருக்கும். ஆனால் இந்த சன்ஃப்ளவரோட ஸ்டெம் நீ தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல முள்ளு முள்ளா சொரன்னு இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னா எபிடர்மல் ஹேர்.
இப்போ ரூட் ஹேருக்கும் எபிடாமல் ஹேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, எபிடாமல் ஹேர்ன்றது மல்டி லேயர். இங்கே பாருங்கள், இந்த ஹேருக்குள்ளே நிறையா செல்ஸ் இருக்கா. ஸோ இட் இஸ் அ மல்டி லேயர். இது என்னது? மல்டி லேயர். இதே நம்ம ரூட்டோட ஹேர் எடுத்து பார்த்தோம்னா, பாருங்கள் காட்டுறேன். ரூட்டோட ஹேர் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ சிங்கிள் செல். இதில் பாருங்கள் எத்தனை செல் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. சி, இதில் எத்தனை செல் இருக்குது? சிங்கிள் செல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரூட்டில் சிங்கிள் செல் இருக்கும், ரூட் ஹேரில் சிங்கிள் செல் இருக்கும். இதே எபிடாமல் ஹேர் ஆஃப் ஸ்டெம்மு நம்ம பார்த்தோம்னா அது மல்டி செல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குது? மல்டி செல். இது என்னது? மல்டி செல். ஓகே, மல்டி செல்லுலார். ஸோ நெக்ஸ்ட் ரீஜன் என்னவா இருக்கும்? சேம் கார்டெக்ஸ். இங்கே என்னது? கார்டெக்ஸ். பட் இங்கே கார்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ரீஜனாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு ரீஜன் தான் இருந்துச்சு இல்லையா? நம்ம ரூட்டில் பார்க்கும்போது என்ன இருந்துச்சு? ஒரு ரீஜன் தான் இருந்தது. பட் இங்கே பாருங்கள் 3 ரீஜன் இருக்குது. தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்லா பிளாக் கலர் லேயர், நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் லேயர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்பிள் கலர் லேயர், அப்படி 3 லேயராக இருக்கா? தட் இஸ் அ ஹைப்போடர்மஸ், மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ். What is the 3 layers? Hypodermis, middle cortex, inner cortex. இதுதான் வந்து என்னது? கார்டெக்ஸோட 3 regions. கார்டெக்ஸோட 3 regions. ஓகேவா? ஹைப்போ அப்படின்னா என்னென்னா நெக்ஸ்ட் டு த எபிடர்மிஸ்க்கு உள்ளே இருக்கிறதா என்னது? ஹைப்போடர்மிஸ். ஓகே, எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிற என்ன லேயரு? ஹைப்போடர்மிஸ். இப்போ இந்த ஹைப்போடர்மிஸ் வந்து எத்தனை லேயர் இருக்குன்னா 3 to 6 லேயர்ஸ் இருக்கும். இட் இஸ் மேட் பை கோலன்கைமாட்டா செல். கோலன்கைமா செல்லால் இருக்கும். நம்ம எபிடர்மிஸ் என்ன செல்னு பார்த்தோம்? பேரன்கைமாட்டா செல். இந்த கோலன்கைமா செல் அது எங்கே இருக்குது? இந்த ஹைப்போடர்மிஸ் இட் இஸ் மேட் பை கோலன்கைமாட்டா செல்ஸ் அண்ட் இட் கிவ்ஸ் த மெக்கானிக்கல் சப்போர்ட். இப்போ ஸ்டெம் அப்படின்றது அப்ரைட்டாக மேலே நிற்கணும். ஓகே, ஸோ காற்றடிச்சாலும் சரி, வேறு ஏதாவது வந்து நம்ம பிடிச்சி ஆட்டினோம்னாலும் சரி, அந்த பிளான்ட்டுக்கு அப்படின்றது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்றது யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலன்கைமா கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ரூட்டுன்றது ரொம்ப ப்ரொடெக்டடாக மண்ணுக்குள்ளே இருக்கும். நம்ம மேக்ஸிமம் அதை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பட் அதிகமாக நம்மளால் டிஸ்டர்ப் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் தான் இல்லையா? ஸோ அது லீஃபாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், ஃப்ளாராக இருக்கலாம். இதுதான் என்ன பண்ணுது? மேக்ஸிமம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடிய பார்ட்ஸு. ஸோ இந்த ஹைப்போடர்மஸ்ன்னு பார்த்தா இது எத்தனை லேயர் இருக்குது? 3 லேயர்ஸ் இருக்குது. என்ன செல்லால் மேடாக இருக்குது? கோலன்கைமாட்டா செல்லால் மேடாக இருக்குது. ஓகே, இதோட ஒர்க் என்ன? இட் கிவ்ஸ் த மெக்கானிக்கல் சப்போர்ட். நெக்ஸ்ட் மிடில் கார்டெக்ஸ். ஸோ மிடில் கார்டெக்ஸ்க்கு வரலாம். இந்த மிடில் கார்டெக்ஸ் அப்படின்றது இது குளோரன்கைமா செல்ஸால் இருக்குது. பாருங்கள், பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ க்ரீன் கலரில் இருந்தாலே அங்கே என்ன இருக்குது? க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. க்ரீன் பிக்மெண்ட்றது என்னது? குளோரோபிளாஸ்ட். நமக்கு நல்லாவே தெரியும் குளோரோபிளாஸ்ட். ஓகே, குளோரோபிளாஸ்ட் இட் இஸ் அ க்ரீன் பிக்மெண்ட். இது என்ன இருக்குது? குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ குளோரோஃபில் இருக்கிறது என்னது? குளோரன்கைமா. நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். நம்ம நேற்று வீடியோவில் இல்லை ஃபஸ்ட் டே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா? நான் 9th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ ஒரு 4 monthsக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு லெசன் எடுத்திருந்தேன். இந்த பிளான்ட் டிஷ்யூஸ் தான். பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, அது தென் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எல்லாமே வந்துட்டு நான் 9th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு டீச் பண்ண வீடியோவோட லிங்க் கொடுத்துருந்தேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இன்கேஸ் இந்த பேரன்கைமா, கோலன்கைமா, குளோரன்கைமாவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அகைன் வந்து அந்த லிங்க்கு போய் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய சேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது வந்து க்ரீன் கலர் லேயர். க்ரீன் கலர் லேயர் அப்படின்னாலே அங்கே என்ன இருக்குது? குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது. அப்போ அது என்ன செல்லாக இருக்கும்? குளோரன்கைமா. சிம்பிள் பேரன்கைமாவில் குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த செல்லுக்கு பேர் என்னது? குளோரன்கைமா. வாட் இஸ் இட்? குளோரன்கைமா. ஓகே. ஸோ இப்போ இந்த குளோரன்கைமானாலே அதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? இட் டூயிங் த ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே. ஸோ குளோரோபிளாஸ்ட் இருந்தாலே அதோட மெயின் ஒர்க் என்னவா தான் இருக்கும்? ஃபோட்டோசிந்தசிஸாக தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் மிடில் கார்டெக்ஸ். ஸோ இன்னர் கார்டெக்ஸ்னு எடுத்துட்டா இட் ஆல்சோ எ ஃபியூ லேயர். இட் இஸ் மேட் பை சிம்பிள் பேரன்கைமாட்டா செல்ஸ். ஃபர்ஸ்ட் லேயர் கோலன்கைமாவால் இருந்துச்சு, செகண்ட் லேயர் குளோரன்கைமா, தேர்ட் லேயர் இட் இஸ் அ பேரன்கைமா.
and it is helps in the gaseous exchange. இது எதுக்கு யூஸ் ஆகுதா? gaseous exchange and stores the food material. so storageக்கும் gaseous exchangeக்கும் யார் யூஸ் ஆகுறாங்க? the inner cortex. it is made by simple parenchyma cells. it is made by simple parenchyma cell. ஓகேவா? இப்போ கார்டெக்ஸ் ரீஜியன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த கார்டெக்ஸ்க்கு அடுத்து என்ன லேயர் இருக்கும்? இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயும் யூஸ்வலாக நான் என்ன பார்த்தோம்? நம்ம ரூட்டில் என்ன பார்த்தோம்? which one is the innermost layer of the cortex? that is a endodermis. here also the endodermis is present. இங்கே பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் லேயர், சிங்கிள் லேயர் கொடுத்துருக்காங்களா? that is a endodermis. that is a endodermis. it is the innermost layer of the cortex. it is the innermost layer of the cortex and it consists of the single layer of barrel shaped cell. it is made by single layer of barrel shaped cell. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த லேயர் எப்படி இருக்காங்க? பேரல் ஷேப்டு செல்லாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்குது. அண்ட் இட் கண்டெயின் த ஸ்டார்ச் கிரெயின். நடுவில் வந்து என்ன இருக்குது? புள்ளி புள்ளியாக தெரியுதா? ஸோ அதுக்கு பேர் என்னென்னா ஸ்டார்ச் கிரெயின்ஸ். வாட் இஸ் இட்? ஸ்டார்ச் கிரெயின். அண்ட் இட் ஆல்சோ கால்டு ஸ்டார்ச் ஷீத். ஸ்டார்ச் ஷீத், இதுக்கு பேர் என்னவா? ஸ்டார்ச் ஷீத். ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இதுக்கு பேர் என்னென்னா ஸ்டார்ச் ஷீத். ஓகேவா? ஸோ எண்டோடர்மிஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டீல். நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ ஸ்டீல். ஸ்டீல்னா என்னது? வாஸ்குலர் பண்டில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பித்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இது அண்டு பெரிசைக்கிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் என்னது? இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டீலர் ரீஜியன். ஓகே, வாட் ஆர் த திங்ஸ் ஆர் ப்ரெசென்ட்? பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித்து. பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெரிசைக்கிள் பார்க்கலாம். it occurs between the vascular bundles and the endodermis. it occurs between the vascular bundle and endodermis. endodermis க்கும் vascular bundle க்கும் நடுவுல என்ன இருக்குதா? what is present? pericycle. and it is multi-layered parenchymatous with alternating patches of sclerenchyma. இங்க பாருங்க, endodermisக்கு அடுத்தது என்ன லேயர் இருக்கு? see, வாஸ்குலர் பண்டிலுக்கு மேலே என்ன கலரில் இருக்குது? பிளாக் கலரில் இருக்குது, அதாவது ஃப்ளோயத்துக்கு மேலே. ஆனால் இந்த ரெண்டு வாஸ்குலர் பண்டிலுக்கு சென்டரில் பார்த்தோம்னா என்ன கலரில் இருக்குது? பர்பிள் கலரில் இருக்குது. தெரியுதா? அப்போது இங்கே இருக்கிற இந்த பெரிசைக்கிள் எப்படி இருக்குது? மல்டி லேயராக இருக்குது. இதே நம்ம ரூட்டில் எப்படி பார்த்தோம்? சிங்கிள் லேயராக இருந்தது. பட் இங்கே மல்டி லேயராக இருக்குது. அதே போல் ஆல்டர்னேட்டிங் பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. இப்போ நடுவில் அந்த பர்பிள் கலரில் இருக்கிறதுலாம் பேரன்கைமா செல்ஸாலையும், அந்த பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் என்ன செல்ஸாக இருக்குது? அது ஸ்க்ளீரன்கைமாட்ட செல். ஸ்க்ளீரன்கைமான்றது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங் சப்ஸ்டன்ட். ஓகே, இல்லைன்னா ஃபைபரஸ் சப்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸ்க்ளீரன்கைமான்றது மேக்ஸிமம் என்ன இருக்கும்? ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்க்ளீரன்கைமா இதே 9th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்க்ளீரைட்ஸு படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபைபர் அண்ட் ஸ்க்ளீரைட்ஸு இதெல்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ பெரிசைக்கிள் இன் த ஸ்டெம், எஸ்பெஷலி இன் த டைகாட் ஸ்டெம், it is multi-layered and alternate with parenchyma and sclerenchyma. alternate with parenchyma and sclerenchyma. ஒரு பேட்ச் ஆஃப் sclerenchyma இருக்கும், அடுத்த பேட்ச் ஆஃப் parenchyma இருக்கும். sclerenchyma, parenchyma. ஸோ அந்த sclerenchyma செல் எஸ்பெஷலி எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா வாஸ்குலர் பண்டிலுக்கு மேலே. வாஸ்குலர் பண்டில் இருக்கிற இடத்துல எல்லாம் மேலே என்ன செல் இருக்குமா? sclerenchyma இருக்கும். அப்போ ரெண்டு வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவில் என்ன இருக்கும்னா parenchyma செல் இருக்கும். ஓகே, ஸோ பெரிசைக்கிள் இட் இஸ் அ மல்டிலேயர் and it is made by parenchyma and alternate with the sclerenchyma. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாஸ்குலர் பண்டில் பார்க்க போகிறோம். வாஸ்குலர் பண்டில் இது என்ன டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்? இப்போ நம்ம பார்த்தோன்னு சொல்லலாம், இட் இஸ் அ கன்ஜாயிண்ட். ஏன் கன்ஜாயிண்ட் சொல்கிறோம்? ஜைலமும் ஃப்ளோயமும் எப்படி இருக்குது? சேம் ரேடியஸில் இருக்கா? பாருங்கள், ஜைலம் சென்டரில் இருக்குது, ஜைலமுக்கு மேலேயே என்ன இருக்குது? ப்ளூ கலரில் ஃப்ளோயம் இருக்குது. அப்போ இது என்னன்னு தான் நம்ம சொல்லுவோம்? கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். இது கொலேட்ரலா பை கொலேட்ரலா? அப்படி இந்த வாஸ்குலர் பண்டில் பார்த்தோன்னா நமக்கு கடை நம்ம அந்த வாஸ்குலர் டைப் ஞாபகம் வரணும். அப்போ வாஸ்குலர் டைப்ஸ் அந்தளவுக்கு நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் தான் இந்த டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? கிளியராக வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ see, இந்த வாஸ்குலர் பண்டில் இட் இஸ் அ கன்ஜாயிண்ட் அண்ட் கொலேட்ரல். ஏன் கொலேட்ரல் சொல்கிறோம்? ஏன்னா ஒரு லேயர் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் ஜைலம் அண்ட் சிங்கிள் லேயர் ஆஃப் ஃப்ளோயம். ஃப்ளோயம் ஒரு லேயர் இருக்குது, ஜைலம் ஒரு லேயர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருந்ததுன்னா அது என்னது?
கொலேட்ரல். இப்போ இது ஓப்பன் கொலேட்ரலா க்ளோஸ்டு கொலேட்ரா? இங்கே பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது என்னது? ஃப்ளோயம். அந்த பிங்க் கலரில் ரவுண்டாக இருக்குது இல்லையா, இருங்க லோட் ஆகட்டும். பிங்க் கலரில் ரவுண்டாக இருக்கு இல்லையா, அது என்னது? ஜைலம். ஸோ ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் சென்டரில் என்ன இருக்குது? ஒரு எல்லோ கலர் கொஞ்சம் லேயர் இருக்கா, தட் இஸ் எ கேம்பியம். தட் இஸ் கேம்பியம். இட் இஸ் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது ஓப்பனா க்ளோஸா? ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஸோ இட் இஸ் அ கன்ஜாயின்ட் கொலேட்ரல் ஓப்பன். அப்போ இது எண்டா இருக்கா எக்ஸா இருக்கா? புரோட்டோசைலம் எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கு? புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ டுவர்ட்ஸ் சென்டர் இருந்ததுன்னா அப்போ அது என்னவா இருக்கும்? எக்ஸா இருக்கா எண்டா இருக்கா? எண்டா இருக்கு. எண்டோன்னா என்ன? உள்ளே ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது என்னது? எண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்குன்னா அரேஞ்ச் இன் த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ இதை நம்ம வந்து கிரவுண்ட் பிளானில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே என்னதான்? வாஸ்குலர் பண்டில் தான். வெஜ் ஷேப்டு வாஸ்குலர் பண்டில்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் என்னது? ஆப்பு வடிவம் அப்படின்வாங்க. பாருங்கள், எல்லா வாஸ்குலர் பண்டிலும் எப்படி இருக்குதான்? ரிங்கு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கா? ரவுண்டாக அரேஞ்ச் ஆகிருக்கா? நடுவில் என்ன இருக்குது? நல்லா லார்ஜர் பித் ரீஜியன் இருக்குது. நம்ம ரூட்டில் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான பித் ரீஜன் தான் இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குது? லார்ஜர் பித் ரீஜன் இஸ் ப்ரெசன்ட். இங்கே பாருங்கள், இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது? பித் ரீஜன். தட் இஸ் அ பித் ரீஜன். த லார்ஜ் சென்ட்ரல் parenchymatous cells with the intercellular space, it is called pith. இங்கே பாருங்கள், இதுதான் பித் ரீஜன். இதுதான் என்னது? பித் ரீஜன். and it is helps in the storage of food material. இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபுட் மெட்டீரியலுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர். இது என்ன ஸ்டெம்மு? டைகாட்டா மோனோகாட்டா? டைகாட் ஸ்டெம். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம மோனோகாட் ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட்டு அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம்மு இன்றைக்கி 2 பார்த்துருக்கோம். ஸோ டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வரோம். ரெண்டு தான் மேக்ஸிமம் 2 தான் வரும். அதை என்ன பண்ணணும்? டயக்ராம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணேன்? டெஸ்ட்டு கேட்டாங்கன்னா ட்ரா பண்ணுங்கள். டைரெக்டாக டெஸ்ட் பேப்பரில் வந்து தயவுசெய்து டயக்ராம் போட்டுறாத. ஓகே, உன்னோட டயக்ராம் பார்க்க முடியல. ஸோ நல்ல டயக்ராமுக்கு என்ன பண்ணுங்கள்? ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. பட் இதெல்லாம் வரைகிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் டயக்ராம்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டோம். இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்காது. சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது கிடைக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வரைஞ்சி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உனக்கு வரைகிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி அந்த செல்ஸ்குள்ளே மட்டும் நீ டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வர கற்றுக்கோ. பென்சிலில் ஒரே பென்சிலில் தான் நம்ம வரைய போகிறோம். பட் டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வாங்க. அப்போ தான் உன் டயக்ராம் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஷேடில் வரைஞ்சி வைக்காத. இல்லை ஒரு லேயர் டார்க்காக போட்டேன்னா ஒரு லேயர் லைட்டாக போடுங்க. அப்போ 2 லேயருக்கு நடுவில் என்ன இருக்கும்? அந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. பை பாய்.